வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோயில், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க காளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த காளையார் கோயில் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். இந்த ஊர் திருக்கானப்பேர் அப்படின்ற அழைக்கப்பட்ட ஒரு ஊர். இந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படின்றதுக்கு பேர் வர்றதுக்கு காரணமும் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த ஊருக்கு காளையார் கோயில் அப்படின்னு பேர் வர காரணம் என்ன? காளையார் கோயில் பேர் எதனால இந்த ஊருக்கு ஆரம்ப பேர் திருக்கான பேரூர். இன்னைக்கு அந்த பேர் விளங்குது. எப்படி விளங்குது? திருக்கான பேர் அன்புருக்குன்னு விழா நடக்கும். ஃபர்ஸ்ட் பேர். ரெண்டாவது பேர் இந்த ஊருக்கு சோமநாத மங்கலம். சோமநாத மங்கலம் அந்த பேர் இன்னைக்கு விளங்குது. எப்படி விளங்குது? நீங்கள் நான் இடம் வாங்கினோம்னா பத்திர பதிவேடுல சோமநாத மங்கலம் குறுப்புன்னு போட்டே கீழே காளையார் கோவில் ரெண்டாவது பேர். மூணாவது பேரு காளையார் கோவில்னா காலை மறைஞ்சதால் காளையார் கோவில். எப்படி காலை மறைஞ்சு? அன்றைக்குள்ள காலகட்டத்துல ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், பொதுமக்கள் யாருமே கட்டக்கால் செருப்பு போட்டு நடப்பார் இந்த ஊர்ல. ஆமா. ஏன்னு கேட்டா எங்கன்னு பார்த்தா லிங்கம் இருக்கும்ட்டு அப்போ உள்ள லிங்கம் முனிவர் எல்லாம் கட்டக்கால் பொறிச்சா செருப்பு நடந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா லிங்கத்தை முயற்சிப்புடன் பயந்துக்கிட்டு. அப்படி உள்ள காலகட்டத்துல 63 நாயன்மார்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் 20 மைலுக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ள தியானத்துல இருக்கார். தியானத்துல இருந்துட்டு கண்ணை விழிச்சு பாக்குறார். அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான லிங்கம் முளைச்சிருக்கு. அப்ப இந்த ஆலயத்துக்கு போகணும்னா லிங்கத்தை மேய்ச்சிப்புடன் பயந்துக்கிட்டு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் காளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர் 3 சிவனை வணங்கிட்டு கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்கார். அப்ப இந்த சுந்தரமூர்த்தி இவர் என்ன பண்றார்? ரிஷப வாகனம் காளமாட்டு உருவத்துல காட்சி அளிக்கிறார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணை விழிச்சு பார்க்கிறார். அவர் எதிரிக்க காலை நிக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணை விழிச்சு பார்க்குற. அவர் எதிரே கால இருந்தவுடனே நம்ம இந்த ஆலயத்துக்கு போகணும்னா லிங்கத்தை மேய்ச்சிப்புடன் பயந்துகிட்டு இருக்கோம். இந்த காலை எப்படி வந்துக்குன்னு யோசிக்கிறார். யோசிக்கல இந்த காலை என்ன ஆனது? இவரை பார்த்த உடனே ஆலயத்தை நோக்கி நடக்குது. இவர் என்ன பண்ற? அது வச்ச பாதத்துல நடந்து போறார். இந்த ஆலயம் வந்தவொடனே அந்த காலை மறையுது. இந்த காலை யார் காலையில காலை மறைஞ்சதால் காளையார் கோவில். காலை அந்த கோயிலுக்கு வழிகாட்டினால அதான் காலை மறைஞ்சதால் காளையார் கோவில். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு காளையார் கோயில் தான் தெரியும். திருக்கான பேர் அப்படின்றது இப்ப எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்லிதான் சோமநாத மங்கலம் அப்படின்ற பேரே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு ஆரம்ப கால பேரே ஃபர்ஸ்ட் பேரே திருக்கான பேரூர். ரெண்டாவது பேரு சோமநாத மங்கலம். சோமநாத மங்கலம் நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு. ஆமா. இன்னைக்கு அந்த பத்திரப்பதிவேல சோமநாத மங்கலம் குரூப்னு போட்டியா காளையார் கோவில், இல்லைன்னா பத்திரப்பதிவேல இருக்காது. ரெண்டாவது பேர். மூணாவது பேரு காலை வழி விட்டதால் காளையார் கோயில். அது மூலயமா நான் விலைக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காளையார் கோயில் தான் எல்லாராலும் அழைக்கப்பட்டு. ரொம்ப நன்றி. நிறைய தகவல் தெரியாத தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரைட்டு.